Vernalization in plant physiology. வெர்னலைசேஷன் என்ற ஒரு வார்த்தை வந்து லத்தீன் வார்த்தை. வெர்னல்னா ஸ்ப்ரிங் லைக்னு அர்த்தம். ஸோ லத்தீன் வார்த்தையான வெர்னலுக்கு மீனிங் என்ன? ஸ்ப்ரிங் லைக். பிசைட்ஸ் photo period, certain plants required low temperature exposure in their earlier stages for flowering. இப்போ போட்டோ பீரியாடிசம்னா சில பிளான்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் லைட் தேவை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில பிளான்ஸுக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் தேவை. ஸோ அந்த குறிப்பிட்ட கம்மியான டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா சீக்கிரமாக ஃப்ளவரிங் நடக்கும். Many species of biennials and perennials are induced to flower by low temperature exposure 0 degree Celsius to 5 degree Celsius. இப்போ பைனியல்ஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ பைனியல்ஸ்னால் 2 சீசனில் தன்னோட லைஃப் ஸ்பேனை முடிச்சுக்கும். பெரினியல் லீவ் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஃப்ளாரிங் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது ஒரு ஃப்ளாரிங்க்கு ஒரு கம்மியான டெம்பரேச்சரை கொடுத்தோம்னா சீக்கிரமாக ஃப்ளாரிங் நடக்கும். ஸோ அந்த கம்மியான டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 0 degree Celsius to 5 degree Celsius. This process is called vernalization. ஸோ பிளான்ஸை லோ டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஃப்ளாரிங்கை கொண்டு வரது தான் என்னது? வெர்னலைசேஷன். ஸோ எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர்? 0 டிகிரிலேருந்து 5 degree Celsius வரையும். இந்த டேர்ம் வெர்னலைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் தெரியுமா? இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இல்லை, யூஸ் பண்ணவர் டிடி லைசன்ஸ்கோ 1938. ஸோ வெர்னலைசேஷன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவர் வந்து டிடி லைசன்கோ 1938. மெக்கானிசம் ஆஃப் வெர்னலைசேஷன். ஸோ இந்த வெர்னலைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 தியரிஸ் இருக்குது. Hypothesis of phasic development, hypothesis of hormonal development. அதில் first வந்து hypothesis of phasic development. So லைசன்கோ படி development of an annual seed plant consists of 2 phases. அதாவது லைசன்கோ என்ன சொல்கிறான்னா annual plantsல 2 phase இருக்குது. ஸோ ஃபஸ்ட் phase வந்து தெர்மோ ஸ்டேஜ். ஸோ தெர்மோ ஸ்டேஜ்னா வெஜிடேட்டிவ் ஃபேஸ்க்கு லோ டெம்பரேச்சர் இருந்தால் போதும். ஸோ லோ டெம்பரேச்சரும் குறிப்பிட்ட மாய்ஸ்சர் இருந்தால் போதும். அப்போ 2வது ஃபேஸ் என்ன? இந்த ஃபோட்டோ ஸ்டேஜ். ஃபோட்டோ ஸ்டேஜ்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபஸ்ட்டு சொன்னது லோ டெம்பரேச்சர், 2வது சொல்ல போகிறது அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா ஹை டெம்பரேச்சர். எதுக்கு ஹை டெம்பரேச்சர்? ஃப்ளோரிஜன் சிந்தசைஸ் ஆகணும். ஸோ ஃப்ளோரிஜன் என்றது ஃப்ளாரிங் ஹார்மோன். ஸோ ஹைப்போதிசிஸ் ஆஃப் ஃபேசிக் டெவலப்மெண்ட்டில் தட் இஸ் லைசன்கோ என்ன சொல்கிறாருன்னா ஆனுவல் பிளான்ஸில் 2 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் வெஜிடேட்டிவ் ஃபேஸுக்கு லோ டெம்பரேச்சர் இருந்தால் போதும். லோ டெம்பரேச்சர் அண்ட் கம்மியான தேவையளவுக்கான மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் இருந்தால் போதும். செகண்ட் ஃபேஸ் என்னென்னா, செகண்ட் ஃபேஸில் அதாவது ஹை டெம்பரேச்சர் வேணும். அப்போ இது ஃபோட்டோ ஸ்டேஜிக். ஃபஸ்ட்டு சொன்னது தெர்மா ஸ்டேஜிக், இது ஃபோட்டோ ஸ்டேஜிக். ஏன் ஹை டெம்பரேச்சர் தேவைப்படணும்னா அதாவது ஃப்ளோரிஜனான ஃப்ளாரிங் ஹார்மோனுக்காக, சிந்தசைஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஹைப்போதிசிஸ் ஆஃப் ஹார்மோன் இன்வால்மெண்ட். ஸோ ஹார்மோன் இன்வால்மெண்ட் இது யார் சொல்கிறாங்கன்னா புர்விஸ்ன்னு படிச்சுக்கோங்க. புர்விஸ் 1961. Formation of a substance A from the precursor is converted to B after chilling. அப்புறமா the substance B is unstable. So at suitable temperature B is converted to a stable compound D called vernalin. So then the vernalin is converted to F, ஃப்ளோரிஜன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, புர்விஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிக்கர்சரில் இருந்து தான் ஏ சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஏ சப்ஸ்டன்ஸை அதாவது ஏ சப்ஸ்டன்ஸ்லேருந்து பி சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. இந்த பி சப்ஸ்டன்ஸ் வந்து அன்ஸ்டேபிள், சில் பண்ண உடனே வெர்னலின் டி வருது. ஸோ வெர்னலின்லேருந்து ஃப்ளோரிஜன் வருது. இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த பி சப்ஸ்டன்ஸ் கிட்ட ஹை டெம்பரேச்சரை கொடுத்தோம்னா சி சப்ஸ்டன்ஸ் அதாவது டிவெர்னலைசேஷன் ரிவர்ஸ் கண்டிஷனுக்கு போயிடுது. ஓகே, இதை தான் சொல்கிறார் யார்? புர்விஸ் இன் 1961. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏ வந்து ப்ரிக்கர்சர்லேருந்து ஃபார்ம் ஆகுதான். ஸோ ஏ ஃபார்ம் ஆன உடனே அதை பிக்கு மாறுது. ஸோ அந்த பி வந்து சில்லிங் ஆகுதா? ஸோ சில்லிங் ஆன உடனே அன்ஸ்டேபிளாக இருக்கா?
அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? டி ஃபார்ம் ஆகுது. அந்த டிக்கு என்ன பேர்? வெர்னலின். ஸோ வெர்னலின் ஃபார்ம் ஆன உடனே ஃப்ளோரிஜன் ஃப்ளோரிஜன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஃப்ளோரிஜன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன வரும்? இங்கே பார்த்தீங்களா, ஃப்ளோரிஜன் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஃப்ளவரிங். ஏன்னா ஃப்ளோரிஜன் என்ன ஹார்மோன்? ஃப்ளவரிங் ஹார்மோன். அப்போது ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா அது பி வந்து என்னவா மாறிடும்? சியா மாறிடும். அந்த சி என்ன? டீவெர்னலைசேஷன். டீவெர்னலைசேஷன்னா ரிவர்சபிள் எஃபெக்ட் ஆஃப் வெர்னலைசேஷன். இப்போ வெர்னலைசேஷனுக்கு சில்லிங் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ அதுவே ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா திரும்பி நார்மல் கண்டிஷன், அதாவது வெர்னலைசேஷன் ஃப்ளாரிங் போச்சு இல்லையா, ஃப்ளாரிங் ஆகாமல் ப்ரிகர்சர் ஃபார்ம் ஆகி நார்மல் ஸ்டேஜ் ஃப்ளார் ஃபார்ம் ஆக வந்துடும். ஸோ டீவெர்னலைசேஷனா ரிவர்சல் ஆஃப் வெர்னலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெர்னலைசேஷன் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் பீரியடை ஷார்ட் பண்ணுது, ஃப்ளாரிங்கை தூண்டுது, சீக்கிரமாக ஃப்ளாரிங்கை தூண்டுது. இட் இன்க்ரீசஸ் த கோல்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இது வந்து கோல்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ சில பிளான்ஸ் வந்து கோல்டுக்கு ரெசிஸ்ட் ஆகாமல், அதாவது சில்னஸ் வரத்துக்கு முன்னாடி தன்னோட லைஃப் ஸ்பேனை முடிக்கிற பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவங்க நேச்சுரலாக வர கோல்டையும் ரெசிஸ்ட் பண்ண முடியும். It increases the resistance of plants to fungal disease. ஸோ ஃபங்கல் டிசீஸையும் எதிர்த்து நின்று போராடுறதுக்கான பவர் அந்த பிளான்ட்டுக்கு வரும் வெர்னலைசேஷனால. ஸோ பிளான்ட் ப்ரீடிங் கேன் பி ஆக்ஸலரேட்டட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதில் முக்கியமானது என்னன்னா, வெர்னலைசேஷன்ன்றது ஒரு லத்தீன் வார்த்தை, ஸ்ப்ரிங் லைக் வெர்னல்ன்றது. அப்புறமா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடி லைசன்கோ 1938. அண்ட் வெர்னலைசேஷன் பற்றி 2 ஹைப்போதசிஸ் இருக்குது. அதாவது ஃபேசிக் ஹைப்போதசிஸ் அண்ட் ஹார்மோனல் ஹைப்போதசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேசிக் ஹைப்போதசிஸை கொடுத்தவர் வந்து லைசன்கோ. நெக்ஸ்ட் ஹார்மோனல் ஹைப்போதசிஸை கொடுத்தவர் வந்து பூர்விஸ் இன் 1961. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.